அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தலைப்பு மாவீரன் புருஸ்லி. வீரத்தின் மறுபெயரே, தியாகத்தின் மறுபெயரே, தன்னம்பிக்கையின் மறுபெயரே அதுதான் புருஸ்லி. காரணம், மிக சாதாரண நிலையிலிருந்து தன்னுடைய கடுமையான பயிற்சியின் மூலமாக, முயற்சியின் மூலமாக உலகத்தை தன் பக்கம் திரும்ப வைத்த ஒரு மாவீரன் புருஸ்லி. இன்று தற்காப்பு கலை என்று உலகம் முழுவதும் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு அடிப்படை காரணமாக இருந்தவர்தான் மாவீரன் புருஸ்லி அவர்கள். காரணம், அக்காலத்திலேயே தற்காப்பு கலை என்பது ஒரு நாட்டுக்கோ ஒரு வீட்டுக்கோ ஒரு தனிப்பட்ட மனிதருக்கோ சொந்தமல்ல, அது உலகில் வாழும் அனைத்து மக்களுக்கும் சொந்தமானது. அதுதான் தற்காப்பு கலை என்ற ஒரு புத்தகத்தை எழுதி வெளியிட்டார். அப்பேற்பட்டு அதே போல் தானும் அந்த தற்காப்பு கலை எப்படி வளர்க்க வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்பதை உணர்த்தி காட்டினார், வாழ்ந்தும் காட்டினார். அதன் அடிப்படையிலே தான் நேரில் கண்ணை திறந்து கொண்டு பயிற்சி பெற்று வெற்றி பெறுவது என்பது ஒரு வகை. ஆனால் அது எந்த அளவுக்கு மன எண்ணத்தோடு செயல்பாட்டுக்கு வர வேண்டும், அதற்கு எப்பேற்பட்ட பயிற்சி முக்கியம். விளையாட்டும் என்பது உடலின் வெற்றியை விட மனதில் இருக்கின்ற உறுதியும் எண்ணமும் முக்கியம் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் அவர் அந்த காலத்திலேயே தன்னுடைய கண்ணை கட்டி கொண்டு எதிராளியை வென்றார். அப்படி வென்ற பிறகு அவர்களிடம் கேட்டபோது, எப்படி நீங்கள் கண்ணை முழுமையாக கட்டி கொண்டு எதிராளியை வென்றீர்கள், வீழ்த்தினீர்கள் என்று கேட்டபோது அவர் சொன்ன வார்த்தை, எதிராளி என்பது என் அருகில் இருக்கும் ஒரு 5 அடி 10 அடி தூரத்தில் அவர் இருப்பார். அவர் நடந்து வரும் ஓசையை நான் தெரிந்து கொண்டு அவர் இத்தனை தூரத்தில் இருக்கின்றார், அவர் நம்மை தாக்கப் போகின்றார் என்பதை உணர்ந்து அதற்கு முன்னதாகவே நான் அவரை தாக்கி விடுவேன். அதற்கு காரணம் என்னுடைய மனப்பயிற்சியும் மன எண்ணமும் தான். என்னுடைய எண்ணம் நாம் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணம் மனதில் உறுதியாக இருக்க வேண்டும். அதற்கு மிக முக்கியமான காரணம் தன்னம்பிக்கை. இது ரெண்டும் என்னிடம் இருந்த காரணத்தால் நான் அனைத்து போட்டிகளிலும் வெற்றி பெற்றேன். இதுதான் நான் இந்த மக்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன் என்று வாழ்ந்து காட்டி அந்த புருஸ்லி நாமும் புரிந்து கொண்டு வாழ வேண்டும். இதற்கு மிக அடிப்படை காரணம் தன்னம்பிக்கை, தன்னம்பிக்கை, தன்னம்பிக்கை. பொதுவாக கல்வியா செல்வமா வீரமா என்று கேட்டால், கல்வி இருந்தால் செல்வம் வந்துவிடும், செல்வம் வந்தால் வீரம் வந்துவிடும் என்று சொல்வோம். இதை மாற்றி அமைத்த ஒரு விதிவிலக்கான மனிதர் தான் புருஸ்லி. காரணம், இவர் வீரத்தை விளைநிலமாக வைத்து அதன் மூலம் செல்வத்தை பெற்று இதன் மூலமாக கற்ற தன்னுடைய அனுபவத்தை கல்வியாக மாற்றிய ஒரு மாவீரன் புருஸ்லி. அப்பேற்பட்ட அந்த மனிதர் மறைந்து பல ஆண்டுகள் மேலாகிவிட்டாலும் எக்காலத்துக்கும் மறக்க முடியாத ஒரு வீரத்தின் மறுநிலமாக மறுபெயராக இன்றும் நாளையும் என்றும் இருப்பார். இதற்கு காரணம் பயிற்சி, முயற்சி, வெற்றி. பயிற்சி இருந்தால் முயற்சி முதலில் வேண்டும், பிறகு பயிற்சி வேண்டும். அதற்கேற்ற தன்னம்பிக்கை இருந்தால் நீங்கள் உலகத்தில் மிகப்பெரிய ஆளாக வர முடியும் என்பதற்கு ஒரு உதாரண புருஷராக வாழ்ந்து காட்டிய வீர மாமன்னன் புருஸ்லியை வாழ்த்துவோம், அவர் நினைவை போற்றுவோம். நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.